நம்ம இன்றைக்கி திருமண தடை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லுங்கள், இந்த கோயிலுக்கெலாம் போனாக்கா 48 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்புறம் ஜாதகத்தில் 5ல் சனி 8ல் சனி இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். பூர்வ ஜென்ம பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் குலதெய்வ வழிபாட்டிலே ப்ராப்ளம். இந்த மாதிரியெல்லாம் நான் நிறைய விஷயம் சொன்னால் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா திருமண தடைன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு சொல்யூஷனை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு தடையே கிடையாது. நீங்கள் லைஃப்பை வாழ்கிறதுக்கு, கல்யாணம் காதல் பண்ணுறதுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெலாம் எந்த விதமான தடையுமே கிடையாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காது. எனிவே ஏன் சொல்ல வந்ததை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஹாய் வெல்வெட்டீஸ், நான் உங்கள் மானஷா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இது நிஜமாக நடந்தது. நிறைய டிவிகளில், தனியார் தொலைக்காட்சியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிவி சேனல், யூடியூப் சேனல்லாம் திருமண தடை நீக்கும் கோயில்கள் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ் வரும். அதில் சில கோயிலில் சில சாமியார் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அருள்வாக்கு வந்து அந்த லைஃப் பார்ட்னரோட பேரையே அப்படியே அவங்க சொல்லுவாங்க அப்படின்னெல்லாம் சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டெம்பிள் என்னோடய நேட்டிவ் பிளேஸ்க்கு பக்கத்தில் இருந்துச்சு. பொதுவாக எனக்கு இந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் எனக்கு மாதத்துக்கு 8 தடவை வைக்கக்கூடிய சாம்பாரோட ரெசிபியை சொல்கிறதுனாலே எனக்கு பயம். ஏன்னா யாரோட ஃப்யூச்சர் சாம்பாராவது பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு. ஆனால் ஒருத்தவங்களோட ஃப்யூச்சரை எப்படி வாயில் அப்படியே அள்ளி விடுறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆர்வம். அதனால் நான் எப்பயுமே போய் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறது உண்டு. அதுவும் ஜாதகம், பேப்பர் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முகத்தை பார்த்தே எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். லாக்டவுன் டைமில் நான் சும்மா வெட்டியாக தான் இருந்தேன். அதனால் அங்கே போய் பார்த்தேன். அது ஒரு ரிமோட்டான ஊர். பெருசாக பஸ் வசதிலாம் கிடையாது. நானே பாதி ஸ்கூட்டரில் போய் அதை ஒரு மளிகை கடையில் போட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறி அப்படி தான் போய் சேர்ந்தேன். கோயில் என்னவோ ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. பயங்கர கிராமம். அந்த கோயிலில் உள்ள சாமியை விட ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குறி கேட்கறது தான். அங்கே வந்து காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்கிறது, ஃப்யூச்சர் கண்டுபிடிச்சி சொல்கிறது, ஃப்யூச்சர் பார்ட்னரோட பேர் ஊரோட சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. நம்மளும் அதில் போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நான் நம்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவ்வளோ பேரும் அதை நம்பும்போது மந்திரத்தில் மாங்காய் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழும்போது எனக்கு மட்டும் மந்திரத்தில் மாங்காய் வராது, நம்ம தான் போய் பறிக்கணும், இல்லை மாமரம் நடணும் அப்படின்ற மாதிரி வரும்பொழுது நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் ரிஸ்கி ஆகிடுது இல்லையா? நானும் அந்த ரிஸ்க் ஃப்ரீ லைஃப்பை வாழணும்னு தான் எப்போதுமே நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் நம்பணும்னு நினப்பேன். ஆனால் நான் அந்த இடத்துல போய் மூக்க நீட்டின உடனேயுமே அப்படியே அங்கே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நமக்கு வந்து ஸ்மெல் பண்ணிடுதான். அதான் என்னோடய பெரிய பிரச்சனையே. இப்போது நம்ம அங்கே போகும்போது அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி குறி கேட்க உள்ளூர்லேருந்தும் வராங்க, வெளியூர்லேருந்தும் வராங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனலில், தனியார் தொலைக்காட்சிகளில் அதிலெல்லாம் பார்த்துட்டு சில பேர் வந்து பெங்களூர், ஹைதராபாத்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி குறி சொல்லி அவங்களோட பார்ட்னரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக அந்த இடத்துல சில பேர் வந்து வர்ற கூட்டங்களில் வெளியூர்லேருந்து வந்து ஆல்ரெடி வந்து சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி ஒரு சில பேர் வந்து புதுசாக வர்றவங்கள்ட்ட பேச்சு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு, கல்யாணமாக இருந்தவங்களுக்கு ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, இந்த மாதிரி சில கதைகளை சொல்லுவாங்க எவிடன்ஸோட. அப்படியே சொல்லிவிட்டு நம்மளை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எந்த ஊர், இந்த மாதிரியெல்லாம். இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகும்பொழுது நம்மளை அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு. நான் இவங்களுக்கு சொல்கிற ஏற்கனவே நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா? இதே மாதிரி இதுக்கு முந்தின வாரங்களில் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இவங்ககிட்ட நல்லாவே இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை இவங்க எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, தெரிஞ்சவங்களா இருந்தால் ஓகே, ஏன்னா அந்த ஊரை சுற்றி இருக்கிறவங்களும் அதுக்கு வந்திருப்பாங்க. இப்போ தெரியாமல் பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே நேரில் வந்து பூஜை நடத்தி கோழி அறுத்தாதான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பயந்துக்கிட்டு சில பேர் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த வீடு, அட்ரெஸ்ஸு, அவங்கள பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா அவங்க யாரும் தெரிஞ்சவங்களை வச்சு விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய அல்லது எதிர்காலத்தில் வரக்கூடியவங்களோட மேட்ச் பண்ணி பேர், ஊர், அட்ரஸோட கரெக்டாக சொல்லிடுவாங்க.
இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்ய போகும்போது அந்த வீட்டோட அமைப்பு பக்கத்து வீடு ஏற்ற வீடு, அதாவது உங்கள் வீடு வந்து பக்கத்து வீட்டை விட தெற்கு பக்கத்து வீட்டை விட குட்டையாக இருக்கும், வடக்கு பக்கத்து வீட்டை விட உயரமாக இருக்கும், சைடில் தென்னை மரம் இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரேண்டமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்மளே கவனிச்சிருக்க மாட்டோம். அதாவது பக்கத்து வீட்டு உயரமாக இருக்குன்னு நமக்கு தெரியும், அது வடக்கு பக்கமாக தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நமக்கு வந்து மைண்டில் இருக்காது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க சொல்லும் பொழுது நமக்கு அது நிஜம் மாதிரியே தோணும். இது ஆல்ரெடி நம்ம வீட்டை வந்து பார்த்துட்டு போனவங்க தான் சொல்லியிருப்பாங்க, தானாக வந்து சொல்கிறதில்ல. இதை வந்து எடுத்ததுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நாள் கழித்து, அதாவது அந்த தடை நீங்கிற வரைக்கும் பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள திருப்பி திருப்பி வரவழைச்சி மொத்த டீட்டெயில்ஸுமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. முதலாளி பாத்ரூம்லேருந்து வரதுக்குள்ள பேக் கிடைக்கணும்டா. ஒருவேளை கிடைக்கலாம், கிடைக்கிற வரைக்கும் முதலாளி பாத்ரூம்லயே இருக்கு. இதெல்லாம் பாவம் இல்லையாடா? இதுக்கு இடையில இதே மாதிரி நியூவாக வராங்க இல்லையா, அது மாதிரி வரும்பொழுது இவங்களுக்கு அவங்க மேட்சாக இருக்கும், இவங்களுக்கு இவங்க மேட்சாக இருக்கும், கிட்டத்தட்ட கேஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, எந்த மன வருத்தமும் இல்லாத மாதிரி. அப்போ அதை சாமி சொன்னிச்சுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்குவாங்களா பண்ணிக்க மாட்டாங்களாங்கிறத பற்றி எனக்கு தெரியல. பட் அந்த கோயிலில் நடக்கிறது இதுதான். அவர் சொல்கிற ஒரு அட்ரஸில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பார். அது வந்து ரேண்டமாக அவர் சொல்லலை. இப்போது அவங்க பண்ணுறது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நம்மளோட வாழ்க்கையை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு வாழ தெரியலன்னு கேட்குறாங்க. அதனால் அவங்க வந்து ஃபீஸ் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி செய்கிறாங்க. அது மூலமாக இவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கிது, அவங்களுக்கும் வந்து இன்கம் வருது, பேர் கிடைக்கிது, புகழ் கிடைக்கிது. இதுக்கு சார்ஜ் பண்ணுற பணமெல்லாம் வந்துட்டு 500 1000 கிடையாது, 5000 10,000 20,000 அந்த மாதிரி தான். நீ இந்த பையன் வந்து தோஷம் வந்து, அதாவது அந்த பொருத்தமான பார்ட்னர் வந்து கிடைக்கல அப்படின்னா அது வரைக்கும் அவங்க இழுத்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் ப்ராசஸ்க்கு இவங்க வந்து அந்த வீட்டுக்கு வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து செலவை அந்த சம்மந்தப்பட்டவங்க தான் ஏற்றுக்கணும். இதெல்லாமே ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும். இதுதான் அந்த கோயிலில் நடக்கிற ப்ராசஸ். அங்கே நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே 35 வயசுக்கு மேலே 40 வயசு 42 45ன்னு நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆகலைன்னு வந்திருந்தாங்க. அவங்கள பார்க்குற மற்ற ஆட்கள் பேசி கொண்டது என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் இவங்க பொறுமையாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியாக பேசிக்கிறாங்க. அதாவது ஒரு லைஃபே பாதி முடிஞ்சிருச்சு, இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்திருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அது தவிரவும் நிறைய விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணதில் நமக்கு தோணுன விஷயங்களை இப்போ பார்க்கலாம். அந்த கோயிலில் நடந்த விஷயங்களை அப்படியே விட்டுருங்க. நம்ம பிரச்சனைக்கு வருவோம். கல்யாணம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சொசைட்டியில் ஒரு வயசு சொல்கிறாங்க, அந்த வயசில் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸ்கூலில் காலேஜில் சேர்க்கறதுக்கு ஒரு வயசு வரம்பு இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வயசு இருக்குது. அப்போ நம்ம சொல்கிறோம் ஏஜ் பார் ஆகிடுச்சி, நமக்கு வந்து அது வந்து அதில் நம்ம வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கல்யாணத்துக்கு எப்படி வந்து அதை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போது ஒரு டிகிரி படிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 22 வயசு ஆகிடும். அப்போவே வந்துட்டு நமக்கு வந்து கல்யாணம் டிலே ஆகிடுச்சி அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. இப்போ நான் டிகிரி படிச்சுட்டு சென்னையிலலாம் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது பார்த்தா என்னோட படித்தவங்களுக்குலாம் ஒரு 3-4 வயசில் குழந்தையே இருந்தது. அப்போல்லாம் அவங்க அதை தூக்கிட்டு வந்து என் மூஞ்சிக்கு நேராக வச்சு காமிச்சு ஏதோ எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது மாதிரி எப்படி நடக்குது? இது வந்து லாஜிக்காக இதுதான் திருமண தடையா? இதுதான் வந்து ஜாதகத்தில் பிரச்சனையா? ஒரு பொண்ணோ பையனோ படித்து அவங்களோட கரியரில் செட்டில் ஆகுறது கல்யாணத்துக்கு தடையா? கிடையாது இல்லையா? நல்ல விஷயம்தான் அது. மற்றவங்களாம் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த வயசில் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து நம்ம வந்து டிலேவாக படிக்கலை. நம்ம வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் எந்தெந்த வயசில் படிக்கணுமோ அப்போ தான் படித்து நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இன்னொரு டிகிரி படிக்கணும் அப்படின்னாக்கா கல்யாணத்துக்கு லேட் ஆகிடும்னு அந்த டிகிரியும் நம்ம வந்து படிக்கிறது கிடையாது. ஸோ அதையும் முழுசாக பண்ணுறதில்ல. இப்போது இந்த தடை எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த தடைக்காக வந்திருந்த அந்த குழந்தைங்கள பார்க்கலாம். அதாவது 35-40 இயர்ஸ் ஆன அந்த குழந்தைங்கள நம்ம பார்க்கலாம். அந்த குழந்தைங்கள்லாம் யாருன்னு பார்த்தா முதல் பட்டதாரியாக இருப்பாங்க அந்த ஃபேமிலியில், அந்த சுற்று வட்டாரத்தில். அவங்களோட அந்த இதில் வந்து அவங்க முதல் பட்டதாரியாக இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. நம்ம கண்ணை மூடிட்டு அவங்கள யாரை வேணாலும் சொல்லலாம், எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப் பற்றி ஒரு அழகான ஆசை இருக்கும், குழந்தைய இப்படி வளர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களோட ஃப்யூச்சர் லைஃப்க்காக தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கிளியரான கோல் இருக்குது. அவங்க ரொம்ப நல்லவங்களும் கூட. எம்பத்தி சிம்பத்திலாம் சொல்கிறாங்களே, அது எல்லா விதமான நல்ல குணங்களும் அவங்களுக்கு இருக்குது. மனிதாபிமானம் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க, கைண்டாக இருக்காங்க, டேலண்ட்டாக இருக்காங்க, நல்லவங்களாக இருக்காங்க. இப்போது
ஒரு பொது இடத்துல வந்து பூஜை பண்ணுறாங்க திருமண தடை அப்படின்னா மேபி அவங்களோட பர்சனல் லைஃப்பில் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் அவங்க வாழ்ந்துருக்கணும். ஏதாவது முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் அப்படிலாம் எதுவும் இருந்திருக்காது. அப்போது அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, அப்போது ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம நம்பி தான் ஆகிறோம் இல்லையா? அடுத்ததாக அந்த அம்மா அப்பாவுக்கு வரலாம். இந்த குழந்தைங்களோட அம்மா அப்பாலாம் யாருன்னு பார்த்தா முக்கால்வாசி குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கோ ஒரு பொறுப்புணர்வோ அது மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க அந்த குழந்தைங்களுக்காக ஃபினான்ஷியலாக நிறைய மணி இதெல்லாம் வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அதை தவிர அவங்க வந்து அந்த குழந்தைக்கு எமோஷ்னலாக எந்த வித விஷயங்களையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு, உயிரோடு இருக்கிறதுக்கே கூட நிறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த குழந்தைங்க ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதே பார்த்தா ஒரு 10% 15% தான் அவங்களோட ஃபுல் எனர்ஜியையும் செலவு பண்ணியிருப்பாங்க. மீதி எல்லாமே வந்து அவங்களுக்கு இருந்த சின்ன வயசுலேருந்து இருந்த நிறைய தடைகளை உடைக்கிறதுக்கு தான் அந்த எனர்ஜியெல்லாம் போயிருக்கும். அந்த தடைகளெல்லாம் உடச்சி தான் அவங்க வந்து இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. இப்போ வந்து கல்யாணத்தில் தடை. இந்த தடை எப்படி வருது? இதெல்லாமே முக்கால்வாசி இந்த பேரண்ட்ஸால் மட்டும்தான் வருது. இந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு லைஃப் இருக்கிறதாகவோ, அவங்களுக்குன்னு தனி விருப்பம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு டீம் லீடராக இருக்காங்க, இல்லை ஒரு ஐடியில் பெரிய பொசிஷனில் இருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இண்டிவிஜுவலாக நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. ஆண்களோ பெண்களோ 2 பேருமே. அப்போது அவங்களுக்கு இது எப்படி ஒரு சின்ன விஷயந்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது. தென் இவங்க இந்த வீட்டுக்குள்ளேயெல்லாம் அவங்க இருக்கலை. அவங்க நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, பெரிய பெரிய சிட்டிலெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்காத ஆண்களோ பெண்களோ கிடையாது. அவங்களே கூட நிறைய பேர் விரும்பியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கல்யாண தடை இருக்குது. இது எப்படி வந்துச்சு? இந்த குழந்தைங்க கிட்ட இந்த மேரேஜ் பற்றிலாம் கேட்டிருந்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட சின்ன வயசுலேயே ஒரு பயம் இருந்திருக்கும். உளவியல் ரீதியாக தனக்கு கல்யாணம் ஆகாமல் போயிடுமோ, இல்லை தன்னோட கல்யாண வாழ்க்கையில் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருக்குமோ, குழந்தை பிறக்காமல் போயிடுமோ, இல்லை நம்மளோட லைஃப் பார்ட்னர்கிட்ட நம்ம முழுமையாக இருக்க முடியாமல் போயிடுமோ, அதாவது ஒரு அன்புக்கு ஒர்த் இல்லாதது மாதிரி, லவ் பண்ண முடியாமல் போயிடுமோ, இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கும். அதை நம்ம வந்து அவங்க வந்து வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுல சில சமயம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணமே அந்த பேரண்ட்ஸ் தான். சின்ன வயசுலேயே உன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நீ பண்ணிக்கணும், எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அதாவது அந்த குழந்தை தான் அந்த ஃபேமிலியோட மெயினாகவே இருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சுமையோ இல்லை ஒரு பேரண்டிங் பொசிஷன்லேயோ அந்த குழந்தை இருக்குமே தவிர, இந்த குழந்தை தான் அந்த பேரண்ட்ஸை பார்த்துக்கிற மாதிரி இருக்குமே தவிர, இந்த பேரண்ட்ஸ் இந்த குழந்தைக்காக எந்த இதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபினான்ஷியலாக பண்ணுறது, படிக்க வைக்கிறது, ஃபீஸ் கட்டுறதுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம ஒரு ஆசிரமத்தில் போய் வளர்ந்தா கூட அவங்க அதை செஞ்சுருவாங்க. அதுக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்கிறதுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசமே இதுதான். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அந்த குழந்தையோட வாழ்க்கையில் எந்த பொறுப்புமே அவங்க ஏற்றுக்கல. இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு பொது இடத்துல ஒரு கோயிலில், முன்ன பின்ன தெரியாத ஒரு கோயிலில் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவ்வளோ பெருசாக முழுசாக வளர்ந்த ஒரு பையனையோ பொண்ணையோ எடுத்துகிட்டு வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அவங்க சொல்லி நீங்கள் ஒரு பையனை சொல்லுங்கள், நீங்கள் ஒரு பொண்ணை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே சும்மா போய் ஒரு ஜோசியக்காரங்கள்ட்ட போய் கேட்கறது, கண்ட இடத்துல போய் கேட்கறது, இதெல்லாமே போய் அந்த குழந்தைங்களுக்குன்னு தகுதியான விஷயங்கள் வரும் பொழுது அதையெல்லாம் தடை பண்ணி நடக்க விடாமல் பண்ணதே இந்த பேரண்ட்ஸ் தான். இப்போ வந்து இவங்க சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு முதல கண்ணீர் மாதிரி தான். இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த குழந்தைங்களோட லைஃப் இப்படி ஆனதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு. பட் அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க பாசமாக இருக்கிறதாவே சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒன்று தான் அவங்க வாழ்க்கையோட லட்சியமே. என் பேர் ராசா கணக்காக இருக்கா, கட்டிக்க போகிறவ கொடுத்து வச்சவ. நீங்கள் போய் அதை கேட்டிங்கன்னா நான் அதுக்காக தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆன உடனேயும் அவங்களுக்கு லைஃப்பில் செய்யறதுக்கு எதுவுமே இருக்காது. மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி அவங்களோட குழந்தைய வளர்க்கணும், பேர குழந்தை பார்க்கணும் அப்படி கூட இருக்காது. இல்லை இவங்களுக்கு தனியாக ஏதாவது லட்சியமோ இவங்களுக்கு அதுவும் அப்படியும் இருக்காது. இவங்களோட மொத்தமே அந்த குழந்தை தான், அந்த வாழ்க்கையே அந்த குழந்தை தான். இன்னமும் கூட அந்த குழந்தைங்க தன்னோட அம்மா குழந்தை மாதிரி, அப்பா குழந்தை மாதிரி, அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது, மற்றவங்க பேசி அவங்க மனசு புண்படக்கூடாது. இவங்களை நிறைய பேர் புண்படுத்திகிட்டு இருப்பாங்க, ஏளனம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு தெரியாது.
இன்னமும் தன்னோட அம்மாவை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அப்பாவை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணமே இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். இதுதான் இதில் ப்ராப்ளமே. இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது கூட அந்த அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்க சாகிறதுக்குள்ளே பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர தனக்கு ஒரு குடும்பம் வேணும், தனக்கு ஒரு லவ் வேணும், தனக்குன்னு குழந்தைங்கெல்லாம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அப்படியே இவங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகிட்டா கூட இந்த பேரண்ட்ஸ் தான் அந்த லைஃப்பையும் வந்துட்டு லீட் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்குன்னு தனியாக எதுவுமே இருக்காது. இதில் திருமண தடை அப்படிங்கிறதோ ஜாதகத்தில் சனியோ சுக்கிரனோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எமோஷ்னலி இம்மெச்சூர் பேரண்ட்ஸாக அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸால் உருவாக்கப்படுறது தான் இது. அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு எந்த விசிபிளாகவும் எந்த குறையும் இருக்காது, அவங்களோட கரியர்லேயும் எந்தமே குறையும் இருக்காது, கேரக்டர்லேயும் எந்த ஃப்ளாஸுமே இருக்காது, அவ்வளோ ஜென்யூனாக இருப்பாங்க. இவங்க பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா இன்னமும் தன்னோட பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் அதோட தடையே. அவங்களால எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு சரியான பார்ட்னரை கண்டே பிடிக்க முடியாது. சாகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துடலான்னு இருந்தேன், இன்னும் சின்ன பையனாவே இருக்கிறியப்பா. இவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை எல்லாம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போனா அந்த குழந்தைங்க வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வேலைக்கு போய் ஃபஸ்ட்டு போயிருக்கும்போதே இவங்க கல்யாணம் பண்ணணும்னு இவங்க தான் முதல்லையே ஆரம்பித்து அப்பையிலேருந்தே இவங்களுக்கு ஒரு தோஷம் இருக்கிறதாகவும் தடை இருக்கிறதாகவும் ஊரில் பரப்பி விட்டு அப்பையிலேருந்தே இவங்க பரிகாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மற்ற பேரண்ட்ஸ்லாம் எப்போ கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க, எப்போ பார்த்தாங்கன்னே தெரியாது, கல்யாண பத்திரிக்கையை கொண்டாந்து நீட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் இந்த பேரண்ட்ஸ் ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமே பேரண்ட்ஸ் மட்டும்தான். இவங்களுக்கு அந்த குழந்தை வேணும், இவங்களுக்கு இந்த குழந்தை வேற நம்ம வேற அப்படின்னு பிரித்து பார்க்குற ஒரு தன்மையே கிடையாது. இவங்க அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பிளான் எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இதே நிலைமை கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஆல்ரெடி இந்த குழந்தைய அவங்க வளர்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே அதோட சந்தோஷம், அதோட உணர்வுகள், அதோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு வெறும் சக்கையாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் திருப்பி இதையே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இல்லையே இப்போ நம்ம இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி இருந்தால் இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ஒரு அழகான சினிமாக்களையோ இல்லை ஒரு ரொமான்டிக்கான பிளேசஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்து அதை பற்றின கனவுகள், எந்த மாதிரி புடவை, நகை, எந்த மாதிரி மண்டபம், இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இருந்திருக்காது. எடுத்ததுமே ஜாதகத்தில் ப்ராப்ளம் இருக்குது, தோஷம் இருக்குன்னு சொல்லி இவங்களை எப்போதுமே கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதாவது உனக்கு கல்யாண வாழ்க்கைக்கும் உனக்கும் நிறைய தூரம் இருக்குது, உனக்கு அது கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில், நீ அதுக்கு கஷ்டப்படணும், அதுக்கு நீ 48 நாள் விரதம் இருக்கணும், நீ இந்த தோஷ பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும், இவ்வளோ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க மனசில் ஒரு ஆழமாக அதை பற்றின ஒரு ஏக்கத்தையும் அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தையும் இந்த பேரண்ட்ஸ் உருவாக்கி இருப்பாங்க ஃபஸ்ட்லேருந்தே. அதுதான் காரணம். இவங்க யாரையுமே மீட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே பேப்பர்ஸ்லேயோ இல்லை ஒரு மேட்ரிமோனி ஐடியாவோ இருந்திருக்குமே தவிர இன்பர்சனாக யாரையும் நேரடியாக இவங்க மீட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒன்ஸ் இவங்க யாரையாவது மீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்கும். அது மாதிரி மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த பேரண்ட்ஸால் பேசி அவங்களோட பையனையோ பொண்ணையோ மீட் பண்ணி பார்த்து பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையவே கிடையாது. அதை அவங்களால செய்யவே முடியாது. இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா இவங்க அந்த குழந்தைங்களுக்கு சில குறைகள் இருக்கிறதா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. 1 lakh தான் சம்பளம் வாங்குறான், பொண்ணு வீட்டில் நிறைய கேட்குறாங்க, பொண்ணு ஹைட் கம்மியாக இருக்குது, பொண்ணு நல்ல வேலை பார்க்கல, இல்லை பொண்ணு நிறையா சம்பாதிக்குது அதனால கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதெல்லாமே இந்த பேரண்ட்ஸோட தனிப்பட்ட விருப்பங்கள் தானே தவிர ஆப்போசிட் சைடில் இருக்கிற குடும்பங்கள்ல இருந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்கள எப்போதுமே ஒரு ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகாமல் ஒரு கற்பனையான உலகத்தில், குழப்பமான உலகத்தில் தான் இந்த பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. தனக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறதுனால ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிலையோ இவங்களுக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால் இவங்க தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கல்யாணம் ஆகாத சின்னவங்களோட இவங்க பழக முடியாது, கல்யாணம் ஆன இவங்க ஏஜில் இருக்கவங்களோடையும் அவங்களால பழக முடியாது. அதனால் இவங்க தனியாகவே இருப்பாங்க. அதனால் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேரண்ட்ஸ் சொல்கிறத மட்டும்தான் இவங்க நம்பிட்டு இருப்பாங்க.
இதனால தான் சோசியலைஸ் ஆகி நம்மளோட பிரச்சனைகளை வெளியில் சொல்லி பழகணும். நம்ம ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு விவசாயி மண்வெட்டியை தேடிட்டே இருந்தானா, அந்த வீடெல்லாம் தேடுறான், அங்கே ஏறி தேடுறான், இங்கே ஏறி தேடுறான், அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு என்னையா தேடுற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மண்வெட்டியை காணுமா, நான் வெளியில் வேலைக்கு போகிறேன், வெட்ட போகிறேன் தோட்டத்தை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, கட்டில் கடையில் தானே இருக்குது, உனக்கு தெரியலையா, கண்ணுக்கு நேராக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும், அங்கே போய் தேடுனா அது கிடச்சிரும், அப்புறம் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதே கதை தான் இந்த திருமண தடைகள்லையுமே. கண்ணை திறந்து தனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக பக்கத்துலேயே இருக்கும். அது ஒரு பிரச்சனையே கிடையாது, அதுக்கு தடையெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகளே இதுதான். இந்த மாதிரி நம்ம வந்து கல்யாணம் ஆகாமல் டிலே ஆகிறவங்கள பற்றி நிறைய ஜோசியக்காரங்களை வந்து சொல்லி சம்பாதிக்கிறாங்க, தரகர்கள் சம்பாதிக்கிறாங்க, மேட்ரிமோனி சைட் சம்பாதிக்குது அப்படின்லாம் சொல்கிறோம். அதுலேயும் ஜென்யூனாக எத்தனையோ பேர் பேரண்ட்ஸை தான் ப்ளேம் பண்ணியிருக்காங்க, அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. ஏன் அவங்களே அவங்களோட பிஸ்னஸ் வருமானத்தை விட்டுட்டு இதை ஏன் கன்ஃபஸ் பண்ணுறாங்க? அதுதான் ரியாலிட்டி. இவங்களும் படிச்சிருந்து, குழந்தைங்களும் படிச்சிருந்து அது ஒரு இதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரவே வராது. இவங்களுக்கு அந்த குழந்தைங்க முன்னேற்றம் அதோட இது எதுவுமே இவங்களால் வந்து சகிச்சுக்க முடியறது கிடையாது. இவங்க எதிர்பார்க்குற அந்த குழந்தை அவங்க கிடையாது. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இந்த குழந்தை ஒரு பட்டம் மாதிரி, அந்த நூல் வந்து இந்த பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். அந்த குழந்தை மேலே மேலே பறக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைமில் கீழே இழுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த குழந்தை எப்போதுமே ஒரு 0 லெவல்லேருந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதே தான் இவங்க லைஃப்பில் திருப்பி நடந்துகிட்ருக்கும். இதுதான் ப்ராப்ளமே. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு 2 குழந்தைங்க, 2 ஆண் குழந்தைங்களையும் நல்லா படிக்க வச்சுருந்தாரு. அதில் முதல் பையன் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணார், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக நல்லா இருப்பார். செகண்ட் பையன் வந்து அவரும் சென்னையில் ஒர்க் பண்ணார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருப்பார், படித்த பெண்கள்கிட்டலாம் பேச மாட்டார். அவங்க அப்பா 2 பேருக்குமே ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அவர் வந்து குஷியில் உள்ள ஜோதிகாவோட அப்பா மாதிரி இருப்பார் அவங்களோட அப்பா. நான் பார்த்துருக்கேன், எனக்கு அவர் நல்லா தெரியும். அவர் 2 பேருக்குமே பொண்ணு பார்த்துருந்தாரு. முதல் பையனுக்கு இங்கே படிச்சுட்டு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவரை மாதிரி, அது மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. இவருக்கு அந்த ஊர்லேயே சில பேர் டிகிரி படிச்சிருப்பாங்க தெரியுமா பொண்ணுங்க, ஆனால் அந்த டவுனை விட்டு தாண்டி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் விவரமாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இவர் படிச்சிருக்கிறதுனால இவர் சொல்கிறத அந்த பொண்ணுக்கும் புரியும், 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே சமயத்தில் அந்த பொண்ணு சென்னையெல்லாம் பார்க்காததால் ஹஸ்பண்ட் மூலமாக அந்த ஒரு சிட்டி லைஃப் வாழ்கிறதுனால அவரை பார்த்து அது எப்போதுமே பிரமிச்சுட்டு அவர் மேலே ஒரு அன்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அந்த குழந்தைங்கள புரிஞ்சு அவங்களுக்கு தேவையான பார்ட்னரை கண்டுபிடிச்சாரு. ஒரு டைம் கூட உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு அவர் கேட்டதே கிடையாது. அந்த பசங்களும் 25 வருஷம் ஆகுது, அவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க. இது மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைங்களுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு அழகாக இருக்கும். இதுக்கு வந்து படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் படிக்கவே இல்லை. இதே தான். ஆனால் இந்த பேரண்ட்ஸ்க்கும் இந்த குழந்தைங்களுக்கும் உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னு நான் சொல்லட்டுமா? எனக்கு ரெட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு மார்க்கெட்டில் ரெட் கலரே கண்ணில் படாது, மீது எல்லாமே ரெட்டை தவிர எல்லாமே கண்ணில் படும். அதை கொண்டுட்டு வந்து ரெட்டே கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம ஒரே ஒரு கலர் சொல்லிட்டதால பாவம் நம்ம பேரண்ட்ஸால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் நமக்கு வேண்டாங்கிறத சொல்லிவிட்டு அதை தவிர மீதி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பச்சைன்னா பிடிக்காது, பச்சை தவிர மீதி எல்லாரும் இருந்தால் பரவாயில்ல, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, கலரே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பச்சை கலர் தான் கிடைக்கும் மார்க்கெட்டில் வேறு எந்த கலருமே அவைலபிள் இருக்காது, எல்லாமே பச்சையில் தான் இருக்கும். அதுதான் இந்த பேரண்ட்ஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பேரண்ட்ஸ்க்கு குழந்தைங்களோட சந்தோஷம், அவங்களோட இது ஒரு இளமை, வாழ வேண்டிய லைஃப் எல்லாம் நமக்கு எடுத்துட்டோம், நம்ம தான் அதுக்கு காரணம் அப்படின்ற குற்ற உணர்வு எதுவுமே இல்லாமல் இப்போவும் வந்துட்டு ஜாதகத்தை குறை சொல்லிக்கிட்டு விதியை குறை சொல்லிக்கிட்டு 90s கிட்ஸ்க்கு பொண்ணே கிடைக்கல, ஏன்னா பொண்ணே அந்த டைமில் பிறக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ 90s பிறந்த எல்லாருக்குமே கல்யாணம் ஆகலை, இவங்களுக்கு மட்டும்தானே ஆகலை, அது எப்படி இவங்க மட்டும் ஃபில்டர் ஆகி நின்னாங்க? அதில் ஏன் இவங்களுக்கு கிடைக்கல? அப்படியே பார்த்தாலும் 90s பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சில பேர் 4 கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து பொண்ணு கிடச்சிருக்கு, பொண்ணுங்களுக்கு நிறைய பையன் கிடச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி கிடச்சிது? இதை தவிரவும் சில பேர் ஸ்கூல் லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க லைஃப்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே வெளில தெரியாமல் அழகாக அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துருப்பாங்க.
அந்த பார்ட்னரோட எப்படி தான் அவங்க அவங்க இவ்வளோ மிஸ்டேக் பண்ணிட்டாங்களே, எப்படி இவங்க லைஃப் இருக்க போகுதுன்னு நம்மளாம் கவலைப்பட்டிருப்போம். ஆனால் அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பொண்ணாக நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் சில பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் அந்த பேரண்ட்ஸ் சரி பண்ணியிருப்பாங்க. இல்லை இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி வைப்பாங்க. இப்போ முதல் கல்யாண லைஃப் நல்லா இல்லை அப்படின்னா 2வதாக கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுவுமே அவங்கவுங்களோட சொந்த விருப்பம். ஆனால் அவங்களாலலாம் எப்படி முடியுது? அவங்களுக்கு அந்த கல்யாணத்துலலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும், மன உளைச்சல் இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் தடை இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனை? இந்த தடைகளுக்காக நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது அங்கே நிறைய பார்ப்போம். விசிபிளாக குறை இருக்கிறவங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்கள பார்க்கும்போதே நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க கூடலாம் நம்ம திருப்பியும் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது உண்மையிலே நம்ம மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. திருப்பி நமக்கு அந்த மேரேஜ் பற்றின ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு சந்தோஷமான விஷயமே இருக்காது. கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஒரு வெக்கம், ஒரு சந்தோஷம், ஒரு இது எதுவுமே இல்லாமல் ஒரு பயம், பீதி, பிடிக்காத உணர்வு, எப்படியாவது ஆனால் போதும், அந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி லைஃப் ஸ்டார்ட் ஆகும்? இதெல்லாமே இந்த பேரண்ட்ஸ் பண்ணுறது தான். இந்த பேரண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளராதவங்க. இவங்களுக்கு புதுசாக எந்த விஷயத்தையும் அவங்க மூளையில் கொண்டு போய் நம்ம திணிக்கவே முடியாது. வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்காது. இவங்க பிறந்த போதே ஓரளவுக்கு ஒரு அறிவோடு பிறந்திருப்பாங்க. அந்த அறிவு ஒரு மில்லிமீட்டர் கூட வளராது. அடுத்தவங்க அவங்களுக்கு புத்தி சொல்லியோ எதுவுமே பண்ணியோ புரிய வச்சோ அவங்கள மாற்றவே முடியாது. அது இந்த குழந்தைங்களுக்கு புரியறதே இல்லை. இவங்க இன்னமும் அந்த பேரண்ட்ஸையே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸையே நம்பிட்டு இருக்காங்க. இவங்க குத்துயிரும் கொலையுருமா வச்சுருக்கிற அந்த ஒரு ஹாஃப் சோலாக உறிஞ்சிட்டு வச்சுருக்க அந்த குழந்தைய வேறு யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன பேசுனாங்களோ அதே தான் திருப்பியும் பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால தான் அவங்களுக்கு அந்த குழந்தையோட இளமை அது இதெல்லாம் போகிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போது இந்த குழந்தைங்கள்லாம் இத்தனை வயசாகிடுச்சுல, இப்போ கூட அவங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% முழு மனசோட அவங்களோட கல்யாணத்துக்கு ரெடி ஆக முடியாது. ஏன்னா சைடில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். அதுக்கு இடையில அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டும். அதாவது இன்னொரு குழந்தைக்கு கல்யாணம், இவங்களுக்கு இருக்கிறதே 1 இல்லை 2 தான் இருக்கும் குழந்தை. அதுக்குமே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த குழந்தைக்கு தான் ஜாதகத்தில் பிரச்சனை, இன்னொரு குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அதுக்கும் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி இருந்தாலும் அது ரொம்ப லேட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம் ஜாதகத்திலேயோ குழந்தைகிட்டேயோ கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த குழந்தைங்க இப்போ 40 years ஆகிடுச்சு, அவங்க எல்லாமே முடிச்சுட்டாங்க, இப்போ உள்ளமே செட்டில் ஆகிட்டாங்க, கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. முழு மனசோட அவங்க கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அன்ரிசால்வ்டு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஃப்ரீயாக இருக்கவே மாட்டாங்க. அவங்கள ஃப்ரீயாக இவங்க விடவே மாட்டாங்க. அவங்க தங்கச்சியோட லைஃபோ இல்லை லோன்ஸோ சொந்த வீடோ ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை இவங்க பேரண்ட்ஸோட ஹெல்த்தோ, இப்போ வயசாகிடுச்சு ஸோ அவங்க ஹெல்த்தை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒன்று இந்த குழந்தைங்களுக்கு சைடில் ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். முழு மனசோட அவங்களால அவங்களோட மேரேஜ் லைஃப்குள்ளே வர முடியாது. ஆக்சுவலி இதுதான் தடைங்கிறதே. இது என்ன தடைனா செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தடை. சரி, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் என்ன சொன்னாலும் என்னோட பேரண்ட்ஸ் கேட்டுப்பாங்க, நான் தனியாக தான் இருக்கேன், எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை, நான் என்னோடய லைஃப்பில் ஃபுல் இண்டிபெண்ட்டாக வாழ்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் பார்ட்னர் கிடைக்கல, நானும் தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா 90s கிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு நிறையா படிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஜென்ரேஷனில் சேஞ்சஸ் நடந்தது அப்போ தான். அந்த டைமில் தான் மேட்ரிமோனிஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பொதுவாக ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அதனால் ப்ராப்ளம் தான் வரும். எப்படி ஓட்ஸ் வந்தப்பறம் நம்ம குண்டாக போயிடுவோம், ஆட்டா வந்தப்பறம் சுகர் வந்துச்சோ அது மாதிரி மேட்ரிமோனி வந்தப்பறம் நம்ம கல்யாணத்துக்கு டிலே ஆக ஆரம்பிச்சிது. அதான் பிரச்சனை. இது ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் மாதிரி. நம்ம அதில் போய் மாட்டிக்கிறோம் ட்ராப்பில். ஆப்ஷன்ஸ் முன்னாடி கம்மியாக இருந்தது, அப்போ நம்ம யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதில் வந்துட்டே இருக்கும்போது இது ஒரு காணல் நீர் மாதிரி அதை சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். இதை சில பேர் டெய்லி டியூட்டியாக கூட வச்சுருப்பாங்க இந்த மேட்ரிமோனியில் போய் பார்க்குறதெல்லாம். இப்போது நம்ம சரியான இடத்துல தேடலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே நமக்கு தெரியும் நம்ம தான் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோம், நமக்கு சரியான பார்ட்னர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சில பேருக்கு அந்த ஏஜில் பொண்ணோ பையனோ பிறக்கும்போது நமக்கு சுத்தமாக ஸ்டார்டிங்லேயே சின்ன குழந்தையிலே நம்ம ரிலேட்டிவ்ஸில் யாருமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸில் வேண்டான்னு தோணும். அப்போல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடியே குழந்தைங்களுக்கு மற்ற பேரண்ட்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நமக்கு சொந்த பந்தத்தில் எதுவும் இல்லை, வெளியில் தான் பார்க்கணும், ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம தேடுற இடம் தப்பு.
நம்ம வந்து நிறைய இடங்களுக்கு நம்மளோட சர்க்கிளை விட்டு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம எல்லாமே வெளியில் போய் பண்ணிவிட்டு திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் எதுக்கு அதுக்குள்ளே வரோம்? அதுக்குள்ளே வந்தாக்கா அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, அப்போ நமக்கு செட் ஆகாது. அதே தான் நம்ம பண்ணுவோம். மனசில் உண்மையிலேயே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே பாசிபிள் தான். என்னோடய ஊர் சைட்லலாம் சொல்லுவாங்க 2 lakhs இருந்துச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க 20 pounds இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 சவரன் இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. சில பேர் சொந்த வீடு இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அது சேர்க்கறது தான் அவங்களோட லட்சியம். அது சேர்ந்த உடனே அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அது அவங்களோட லைஃப். பட் நிஜமான வந்து நமக்கு ஒரு சரியான பார்ட்னர் வேணும் அப்படின்னு நம்ம தேடும்போது கொஞ்சம் டிலே ஆகும். அது வந்து நார்மலி நடக்கிறது தான். நம்ம சரியான இடத்துல தேடுறோமாங்கிறத ஒரு தடவை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தேடினா நல்லது. தவறான இடத்துல தேடினா எதுவுமே கிடைக்காது. எதையுமே தேடும்போது ஏதோ ஒன்று அப்படின்னு தேடினா எதுவுமே கிடைக்காது. ஏதோ ஒன்றுன்னு உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏதாவது ஒரு பொண்ணு, ஏதாவது ஒரு பையன், ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு டெஃபினிஷன் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒர்த் இருக்குது. ஸோ என்ன வேணுங்கிறத கிளியராக முடிவு பண்ணிவிட்டு தேடணுன்னா தான் சீக்கிரமாக கிடைக்கும். ஏதோ ஒரு பொண்ணு, ஏதோ எல்லாரும் பண்ணிக்கிறாங்க அதனால நானும் பண்ணிக்கிறேன், ஏதோ ஒரு பையன் அப்படின்னு தேடணுன்னா கிடைக்காது. இந்த மாதிரி கல்யாணம் ஆகலை, திருமண தடை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டெல்யூஷனில் தயவு செஞ்சு வாழாதீங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்கள் மனசில் இருக்கிற பயங்கள், சில பேருக்கு வந்து பார்ட்னர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே நமக்கு சுற்றி இருக்கிறவங்க ஏற்படுத்தி விடுறது. பார்ட்னர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்களோ, நம்மளை நேசிக்க மாட்டாங்களோ, கொடுமைப்படுத்துவாங்களோ, இந்த மாதிரி பயங்கள்லாம் சில பேருக்கு இருக்கும். நம்மளோட குழந்தைகிட்ட நம்மளால் அன்பாக இருக்க முடியாதோ, நம்ம அம்மா மாதிரியே நம்ம குழந்தைகிட்ட நடந்துக்குவோமோ அப்படிங்கிற பயமெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் போய் சிக்கலில் மாட்டிக்கணும் அப்படிங்கிற பயம் சில பேருக்கு இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. பேசி அதெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிடும். அவங்க நல்லாவே உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அது தவிர இந்த கோயிலுக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுனா நிறைய கோயிலுக்கு போகும்போது பார்த்தா கடைசியில் கோயிலை பார்த்தாலே நமக்கு வந்து ட்ராமா வந்துடும். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும், கோயில் பெல் அடித்தாலே பயமாக இருக்கும். அதனால் கோயிலுக்கெலாம் போனால் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இந்த மாதிரி பிரார்த்தனையெல்லாம் எடுத்துக்கிட்டு போகாதீங்க, நிம்மதியாக போயிட்டு வாங்க. திருப்பி ஒரு வேண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அது யூஸ்வலாக ஆகிடுமே தவிர அது வந்து பலிக்காது. அதனால் அதெல்லாமே அப்படியே விட்டுட்டு நல்ல விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரீயாக ஆகுங்க. உங்களுக்கு அது கிடையாது, உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, லைஃப்பை வாழ்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அதை முதல்ல மனசில் வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் இருக்கிறதே போதுமானது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட பார்ட்னர் தானாகவே உங்ககிட்ட வந்துடுவாங்க. இதெல்லாம் நம்புறீங்க, ஆனால் உங்களை நம்ப மாட்டேங்கிறீங்களே. ஸோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதிலேருந்து வெளியில் வந்துடுங்க. இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலையும் பணம் கொடுக்கறது, நிறைய பிரார்த்தனை பண்ணி நம்மளை வருத்திக்கிறது, அதெல்லாம் எப்போதுமே பண்ணாதீங்க. இருக்கிறது அது இதுன்னுலாம் சொல்லாதீங்க. அப்போ ஜாதகம் இல்லாதவங்களாம் வாழ்கிறாங்க, ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண லைஃப் எல்லாம் நல்லா இல்லாமல் போகுது. இதெல்லாமே பொய். நமக்கு தேவை அந்த ஒரே ஒரு பர்சன் தானே தவிர அந்த சொசைட்டி, ஜாதகம், கேஸ்ட்டு, வேலை, சம்பளம், அதில் இருக்கக்கூடிய அந்த அது கட்டம், அது எதுவுமே தேவை கிடையாது. நமக்கு தேவை ஒரே ஒரு பர்சன், அவ்வளோதான். ஸோ அதை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும், ஈஸியாக கிடச்சிருவாங்க. ஸோ எதுவுமே லைஃப்பில் தடையே கிடையாது. ஹாப்பியாக இருங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா. குயில பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம்.